மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. சீறி பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் ஏறு தழுவுகிறார்கள். காளையர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. பல்வேறு காளைகள் இதில் பங்கேற்று இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று வருகின்றன. இதனை பார்வையாளர்களும் அங்கிருந்து கண்டுகளித்து வருகிறார்கள். போட்டி தொடங்கியது முதலே புதிய தலைமுறை நேரலையில் இது குறித்த செய்தியை வழங்கி வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து அங்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் காட்சிகளை நாம் பார்க்கலாம். சின்ன பசங்க காளியம்மன் கோயில் மாறு, சின்ன பசங்க ஆகவல்லூர் காளியம்மன் கோயில் மாறு. ஒரு நிர்வாகிகளை காலையில் எடுத்து ஒரு மாதிரி ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். அதான் நீங்க அந்த மேடையில் இருக்கவங்க மொத்தம் எல்லாரும் கீழே இறங்கி போக போறீங்க. அவ்வளவுதான். அந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் கீழே இறங்கி போக போறீங்க. மேடையில் இருக்கிறவங்க கீழே இறங்கி இல்லைன்னா எல்லாரும் மொத்தம் இறங்கி போக போறீங்க. பாத்துக்கங்க. கம்ப பிடிக்க கூடாது. தள்ளி நின்று பார்க்க முடியும். இன்ஜினியர் முருகன் ஒரு மிக்சி பரிசு கிடையாது. அந்த செய்தியில ஆள கொஞ்சம் குறைங்க. தம்பி வைங்கப்பா. முன்னூத்தி 90 யாரையா? 390. அடுத்து அடுத்து ரமேஷ் மாடு கூடாடிப்பட்டு ரமேஷ் மாடு அந்த இடத்துல ஸ்டேஜ் நிக்க மாட்டேங்குது. கீழே இறங்குங்க. உட்கார்ந்து இருக்காங்க. கூடாடிப்பட்டு ரமேஷ் மாடு ஒரு சாவல் பேக்கு பெரிய சாவல் பேக்கியா கூடாடிப்பட்டி ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் பகுதியில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கோவில் காளைகள் அவிழ்த்து விட்ட பிறகு பதிவு செய்யப்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. அதன் திமிலை பிடித்தவாறே அதனை அடக்க காளையர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோல மாடுபிரி வீரர்களுக்கும் வழிமுறைகளும் அறிவுறுத்தல்களும் ஒளிபெருக்கையில் அவ்வப்போது வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இது குறித்த தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வாடிவாசலிருந்து காளைகள் சீறி வர அதனை பிடிக்க மாடுபிடி வீரர்கள் முயற்சி செய்யும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு
பின்னாடி வந்து மாடுபிடி வீரர்களுக்கு வழிமுறைகளும் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை அவர்கள் பிரத்யேகமாக மாடுபிடி வீரர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? பாத்தீங்கன்னா மாடுபிடி வீரர்களுக்காக பிரத்யேக மாவட்ட ஆட்சியரே அதாவது ஒலிபெருக்கி மூலமாக அறிவுரை வழங்கி வருகிறார்கள். முதலாவதாக நீதிமன்றத்துக்கு உட்பட்டு அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு உட்பட்டு காளைகளை யாரும் துன்புறுத்தக்கூடாது. முதலாவதாக அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அந்த உள்ளே இருக்கும் காளையர்கள் மாடுபிடி வீரர்கள் வந்து மாட்டின் வாழையோ மற்றது அதை துன்புறுத்தும் விதமாக எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த களத்தில் அனைத்து வீரர்களையும் ஒன்றிணைத்து ஒரு உறுதிமொழியும் எடுத்தார்கள். அதன் பின்புதான் போட்டி துவங்கியது. தொடர்ந்து 1 மணி நேரமாக போட்டி நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு காளைக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் பாதுகாப்பாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்திக் கொண்டு வருகிறார். தொடர்ச்சியில் அதன் பதிலாக விழா கமிட்டினா அங்கு அதை மீறி செயல்படும் வீரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு என்ற பிரத்யேகமாக எண்கள் குறிக்கப்பட்ட டிஷர்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து யாரும் அது போன்ற செயலில் ஈடுபட்டால் அவர்களை உடனே அடையாளம் கொண்டு அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது ஒரு பாதுகாப்பான ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான இந்த வழிமுறைகளை எல்லாம் ஒன்றிணைத்து செய்திருக்கிறார்கள். ஹரி, இணைப்பிலே இருங்க. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறை அதனை நேரலையில் வழங்கி வருகிறது. மாடுபிடி வீரர்களுக்கு அவ்வப்போது அறிவுரைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனை அடுத்து மாடுபிடிக்கும் வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த நேரலையை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம்.